சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயர இனவெல்ல குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயர இன வெல்ல நிலம் தரம் செய்யும் நீல் விசும்பு அருளும் அருளோடு. ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். நாம் தற்போது தரிசிக்க இருக்கக்கூடியது இந்தியாவின் வடகோடியில் உள்ள ஜம்முவில் அமைக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலாகும். சிவகோரி என்பது இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ரியாசி மாவட்டத்தில் அமைந்துள்ள சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்துக்களின் புகழ்பெற்ற குகை கோயிலாகும். கோரி என்றால் குகை, அதாவது குஃபா என்று பொருள். எனவே சிவகோரி என்பது சிவனின் குகையை குறிக்கின்றது. இது இயற்கை குகை. சுமார் 200 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் அகலமும் 2 முதல் 3 மீட்டர் உயரமும் கொண்டது. மேலும் மக்களின் கூற்றுப்படி முடிவில்லாததான சுயமான உருவமான லிங்கம் ஒன்று இங்கே இது கொண்டுள்ளது. ரியாசி மாவட்டத்தில் மாதா வைஷ்ணவ தேவி, மெஹபா தேவி, பாபு தன்சார் ஷியாத் பாபா போன்ற பல புனித தலங்கள் உள்ளன. ரியாசி மாவட்டத்தின் பெள்ளி வட்டாரத்தில் உள்ள ராங்சு என்ற கிராமத்தில் அமைந்துள்ள சிவகோரி அவற்றில் ஒன்றாகும். இது ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கின்றது. சிவகோரி ஜம்முவிலிருந்து சுமார் 140 கிலோமீட்டர் வடக்கிலும், உதம்பூரிலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவிலும், கட்ராவிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள குண்டுகளுக்கு இடையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலாகும். புனித யாத்திரையின் அடிவாரமான முகமான ரான்சு வரை பேருந்துகளும் லகுரக வாகனங்களும் செல்ல முடிகிறது. அதாவது கார்கள் முறைவு செல்ல முடியும். ஜம்மு கோட்ட ஆணையரை தலைவராகவும் ரியாசி மாவட்ட வளர்ச்சி ஆணையரை துணைத் தலைவராக கொண்ட ரான்சு சிவகோரி புனித தல வாரியத்தில் சமீபத்தில் கட்டப்பட்ட பாதையில் மக்கள் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்தே செல்ல வேண்டும், அல்லது குதிரை அல்லது டோலி மூலமாக இங்கே செல்ல முடிகின்றது. கோரி என்றால் குகை, அதாவது குஃபா என்று பொருள். எனவே சிவகோரி என்பது சிவனின் குகை குறிக்கின்றது. இந்த இயற்கையான குகை ஏற்கனவே சொன்னபடி 200 மீட்டர் நீளம் 1 மீட்டர் அகலம் கொண்டதாக இருக்கின்றது. இந்த குகையின் உள்ளறையில் சிறிது வெளி அறையிலிருந்து உள் அறைக்கு செல்லும் பாதை தாழ்வாகவும் சிறியதாகவும் உள்ளது. ஓரிடத்தில் அது தன்னை 2 பகுதிகளாக பிரிக்கின்றது. இவற்றில் ஒன்று சுவாமி அமர்நாத் குகை அமைந்துள்ள காஷ்மீருக்கு இட்டுச் சென்றதாக நம்பப்படுகின்றது. இதற்குள் செல்ல துணிந்த சில சாதுக்கள் திரும்பி வராததால் இது இப்போது மூடப்பட்டிருக்கின்றது. கருவறை அடைய ஒருவர் குனிந்து செல்ல வேண்டும், தவழ்ந்து செல்ல வேண்டும், அல்லது தன் உடலை பக்கவாட்டில் வளைத்து செல்ல வேண்டும். உள்ளே சுமார் 4 மீட்டர் உயரம் உள்ள இயற்கையாக உருவாக்கப்பட்ட சிவபெருமான் சிலை ஒன்று காணப்படுகின்றது. இவ்வாறு தவழ்ந்து செல்வது, குனிந்து செல்வதை தவிர வேறொரு வழியும் இருக்கின்றது. இதன் வழியாக நாம் நடந்தே செல்லலாம். இது சற்று சுற்று வழியாக செல்லுகின்றது. இந்த குகையில் பார்வதி தேவி, கணேசர் மற்றும் நந்திகள் ஆகியோரை ஒத்த பல இயற்கை பொருட்கள் நிறைந்துள்ளன. குகையின் கூரையில் பாம்பு வடிவங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. ஆதிசேஷன் என்ற இதனை உள்ள பூசாரி சொல்கின்றார். இவற்றின் வழியை நீர் சிவரங்கத்தின் மீது ஒய்ந்து வருகின்றது. சுவாமி அமர்நாத் குகையை போலவே இங்கும் புறாக்கள் காணப்படுகின்றன. இது புனித யாத்திரைக்கு நல்ல சகனமாக காணப்படுகிறது. ஜம்மு கட்ரா பகுதியில் வைஷ்ணோதேவி தரிசிக்க வருபவர்கள் அவசியம் இந்த திருக்கோயிலில் சென்று தரிசிக்கின்றார்கள். தாங்களும் வைஷ்ணோதேவி செல்லும் போது இந்த யாத்திரையை ஒரு பகுதியாக கொண்டு சிவகோரியம் தரிசித்து வருவீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். வய நம நம சிவ ம சிவய வய நம நம சிவய சிவய நம சிவ ம சிவய வய நம நம சிவய வாள் கொண்டு சாயாத தலையங்கள் யாழ்கண்டு சாயும் சிவசங்கரா, வேல் கொண்டு சாயாத படையங்கள் யாழ்கண்டு சாயும் சிவசங்கரா. சிவய நம சிவ ம சிவய வய நம நம சிவய சிவய நம சிவ ம சிவய வய நம நம சிவய. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை
நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. என்னிலே இருந்த ஒன்றை யானறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யானறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ. என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. நான தேது நீய தேது நடுவில் நின்ற தேதடா, கோண தேது குருவ தேது கூறிடும் குலாமரே. ஆன தேது அழிவ தேது அப்புறத்தில் அப்புறம், ஈன தேது ராம ராம ராமவென்ற நாமமே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. எனது பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மற்றவர்களுடன் ஷேர் செய்யவும், எனது பதிவுகள் குறித்து கமெண்ட் செய்யவும். தங்களது ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்துடன் தங்களை சந்திக்கின்றேன். Dear friends, you have been visiting many temples with me through my YouTube channel. Thank you very much for this. I would like to visit more temples in person and record them and share them with you. This requires your support and God's grace. If you like my posts, please like, share with others, and comment on my posts. Thank you very much for your support. I will meet you again with a new vision.